வணக்கம். இன்றைய வீடியோவில் இந்த வாழ்க்கை எதுக்காக இந்த பிறப்பு எடுத்திருக்கோம், வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் யாருன்னு கேட்டால் முதல்ல நம்ம சொல்கிற பதில் நம்ம பேராக இருக்கும், அல்லது நம்ம தொழிலாக இருக்கும், அல்லது நம்ம இன்னார் மகன் இன்னார் மகள் அப்படி சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் நம்பலா அப்படின்னு கேட்டால் அது நம்ம இல்லை. இப்போ ஒருத்தர் நம்மளோட கையை காட்டி இது என்னன்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம் இது என்னோட கை. காலை காட்டினா இது என்னோட கால், இது என்னோட தலை, இது என்னோட கண்கள், என்னோட காதுகள். இப்போ எதுவுமே நம்ப இல்லை இல்லையா? என்னோட கை அப்படின்னா எனக்கு சொந்தமான கைன்னு தான் அர்த்தம், நான் அர்த்தம் கிடையாது. என்னுடைய கை, என்னுடைய கால். இப்போ ஒரு ஆளுக்கு நோய் வாய்ப்பட்டா என்ன சொல்லுவாரு? என்னுடைய உடல் சரியில்லை, என்னுடைய உடல் நலமில்லை அப்படிம்பார். அப்ப அவருக்கு தெரியுது, அவர் அறியாமலே அவர் சொல்றாரு நான் இந்த உடல் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்தான். அவர் சொல்றாரு என்னுடைய உடல் சரியில்லை, என்னுடைய உடல் நலமில்லைன்னு சொல்றாரு. அப்ப அவர் யார்? சரி, அதை விட்டுருவோம். இப்போ இந்த பூமியில நம்ம பிறந்திருக்கோம். எதுக்கு பிறந்திருக்கோம்? ஏன் பிறந்தோம்? பதங்கள் ஒன்று சொல்லும், வேதங்கள், குருமார்கள், நம்பிக்கைகள், நம்ம படித்த விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள், ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, இதுக்கு தான் பிறந்தோம், இதுக்கு தான் படைச்சாங்க அப்படின்னு. நீங்க சிந்திங்க. நீங்க ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் சிந்திக்க ஆற்றல் கொடுத்துருக்காரு. அப்ப நீங்க சிந்திங்க, நீங்க எதுக்கு பிறந்தீங்க, எதுக்கு இந்த பிறப்பு எடுத்தீங்க? சரி, நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்? படிக்க பிறந்திருக்கோமா? வேலை செய்ய, தொழில் செய்ய, வியாபாரம் செய்ய, பணம் சேர்க்க, இல்லை இந்த உலகத்தில் வந்து பேர் புகழ் வாங்க பிறந்திருக்கோமா? சரி, நம்ம படிக்க, தொழில் செய்ய, பணம் சம்பாதிக்க, பேர் புகழுக்காக தான் பிறக்கிறோம் அப்படின்னா ஏதாவது நிரந்தரமாக இருக்குதா? இல்லை நம்மளாவது இருந்து அதை எதையாவது நிரந்தரமாக அனுபவிக்க முடியுதா? அப்போ நம்ம இதுக்காக பிறக்கல இல்லையா? மனிதன் எதெல்லாம் இந்த உலகத்தில் தேடி ஓடுறானோ, பேரு, பணம், புகழ், இன்பம், எதுவுமே அவன் நிலைச்சி இருக்கிறது இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை அனுபவிக்க அவன் இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு குடும்பம், ஒரு தாய், தகப்பன், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள், தெரிந்தவர்கள், எதிரிகள், இப்படி எவ்வளோ மனிதர்களோட தொடர்பு ஏற்படுது. யார் அவங்கெல்லாம்? நட்பாகவோ, உறவாகவோ, பகையாகவோ, தெரிந்தோ தெரியாமலோ பல மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து போகிறாங்க. ஏன் அவங்கெல்லாம் வந்து போகிறாங்க? அவங்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? யார் அவங்கெல்லாம்? சரி, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம வாழ்க்கையில் இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கவலை, துக்கம், வருத்தம், இதையும் அனுபவிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனித வாழ்க்கையில் ஏன் இன்பம் துன்பம் வருது? ஏன் கவலை வருது, துக்கம் வருது? ஏன் ஒரு மனிதன் பிறக்கும் போதே வசதியோடு பிறக்கிறான்? ஒரு மனிதன் பிறக்கும் போதே ஏழ்மையாக பிறக்கிறான்? ஏன் ஒரு மனிதன் பிறக்கும் போதே ஆரோக்கியமாகவும், சில மனிதர்கள் உடல் குறைகளுடனும், சில மனிதர்கள் புத்தி கூர்மையுடனும், சில மனிதர்கள் புத்தி கூர்மை குறைவாகவும்? ஏன் இந்த வேறுபாடுகள்? இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களும் இறைவன் அன்பானவர், கருணையுடையவர் அப்படின்னு சொல்லுதா? அன்பும் கருணையும் உடைய இறைவன் ஏன் மனிதர்களை ஊனமாகவும் குறைகளுடன் படைக்கிறாரு? சிந்திங்க. கருணையே உருவான இறைவன் எந்த மனிதனையாவது ஊனமா படைப்பாரா? குறைகளோட படைப்பாரா? அப்ப அங்க ஏதோ ஒன்று நடக்குது இல்லையா? ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. சரி, ரொம்ப நல்ல மனிதன், தங்கமான மனிதன், ஆனா அவனை பார்த்தா அவன் வாழ்க்கையில் அனுபவிக்காத துன்பங்களே இருக்காது. சில மனிதர்கள் இவன்லாம் எதுக்குடா இன்னும் உயிரோடு இருக்கான்னு நமக்கே தோணும். ஆனா அவன் வாழ்க்கையில வெறும் இன்பமா அனுபவிப்பான். இப்போ என்ன காரணம்? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நல்லவர்கள் வாழ்க்கையில துன்பங்கள் வர்றதுக்கும், தீயவர்கள் வாழ்க்கையில இன்பங்கள் வர்றதுக்கும் என்ன காரணம்? சிந்திங்க. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க வாழ்க்கையில உங்களால மறக்கவே முடியாத ஒரு சம்பவம், அல்லது அடிக்கடி நினைத்து பார்க்கும் ஒரு சம்பவம் எது? ஒரு 5 செகண்ட் யோசிங்க. சரி, உங்க வாழ்க்கையில மிகவும் மகிழ்ச்சியா இருந்த நாட்கள் எந்த சம்பவமா இருக்கலாம்? உங்க கல்யாண நாளா இருக்கலாம், காதலிச்ச நாளா இருக்கலாம், குழந்தை பிறந்த நாளா இருக்கலாம், உங்க பிறந்த நாளா இருக்கலாம், கார் வாங்கினது, பைக் வாங்கினது, ஃபோன் வாங்கினது, என்னவா வேணாலும் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில எத்தனையோ மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? ரைட். இப்போ உங்க வாழ்க்கையில் நடந்த துயரமான சம்பவங்கள்லாம் நினைச்சு பாருங்க. அது ஒரு இறப்பா இருக்கலாம், விபத்தா இருக்கலாம்,
திருட்டு போனதா இருக்கலாம். என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கோ, ஓகே. இப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும். தீய விஷயங்களும் நடந்திருக்கும். சில விஷயங்கள் நமக்கு தெரியும். இன்ன காரணத்தினால நடந்ததுன்னு. சில விஷயங்கள் ஏன் நடந்துச்சுன்னே தெரியாது. மனித இனத்தோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, மறதி தான். மறதினால தான் அவன் மகிழ்ச்சியா இருக்கான். பொறந்ததுலேருந்து நடந்த அத்தனை விஷயமும், மற்றவங்க பேசின அத்தனை விஷயங்களும், கேள்விப்பட்ட அத்தனை விஷயங்களும் மனிதனோட நினைவுல இருந்துச்சுன்னா, ஒரு மனிதன் கூட நிம்மதியா வாழ முடியாது. அதுக்கு தான் இறைவன் மனிதர்களுக்கு மறதியை கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி முந்தைய பிறவிகள்ல நம்ம செஞ்ச அத்தனையும் மறந்துட்டனால, இப்போ என்ன நடக்குது? என்ன காரணத்தினால நமக்கு துன்பம் வருது, துயரம் வருது, நோய் வருது, சம்மந்தமே இல்லாம அதிர்ஷ்டம் வருதுன்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா மனித வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் நிச்சயம். எந்த ஒரு விஷயமும் காரண காரியமின்றி நடக்காது. மனித வாழ்க்கையில எந்த நல்ல விஷயம் நடந்தாலும், எந்த மகிழ்ச்சியான விஷயம் நடந்தாலும், எந்த வேதனை தரக்கூடிய விஷயம் நடந்தாலும், எந்த துயரம் நடந்தாலும், அதுக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம காரணமா இருப்போம். எந்த ஒரு காரணமும் இல்லாம எந்த விஷயமும் நம்ம வாழ்க்கையில நடக்காது. இப்போ முதல்ல நான் சொன்னேன்ல, உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயம் நடந்துச்சு, கெட்ட விஷயம் நடந்துச்சு, மகிழ்ச்சியான, துயரமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு நினைச்சு பாருங்கன்னு. அதெல்லாம் என்ன, ஏன் நடந்துச்சுன்னா, அது எல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவம். இப்ப சொல்லவா, நம்ம எதுக்கு இந்த மனித பிறப்பு எடுத்திருக்கோம்னு? மனித வாழ்க்கை என்றால் என்ன? மனித உடல் என்றால் என்ன? உறவுகள் என்றால் என்ன? அன்பு என்றால் என்ன? துன்பம் என்றால் என்ன? துயரம் என்றால் என்ன? இன்பம் என்றால் என்ன? மகிழ்ச்சி என்றால் என்ன? இது எல்லாத்தையும் அனுபவம் செய்ய தான் இந்த பூமிக்கு வந்திருக்கும். இந்த பூமி நம்மோட சொந்த கிரகம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களும், அத்தனை மனிதர்களும் வெவ்வேறு கிரகங்கள்லேருந்து தண்டனைக்காக இந்த பூமிக்கு வந்திருக்காங்க. இந்த பூமி ஒரு பயிற்சி பட்டறை. எல்லா மதங்கள்லேயும் பல்வேறு உலகங்களை பற்றி கதைகள் இருக்கும். சில மதங்களில் அந்த கிரகங்களை தோட்டம்னு சொல்லுவாங்க, சில மதங்களில் சொர்க்கம்னு சொல்லுவாங்க, சில மதங்களில் சில கிரகங்களோட பேரை சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னன்னா, இந்த பூமியில் இருக்கிற ஆன்மாக்களோட சொந்த கிரகம். பல்வேறு கிரகங்களை சேர்ந்த ஆன்மாக்கள் தான் இந்த பூமியில ஒன்று சேர்ந்து வாழ்றது. இந்த பூமிக்கு எல்லா ஆன்மாக்களும் பயிற்சிக்காக தான் வருது. விலங்குகளாகவோ, தாவரங்களாகவோ, புழு, பூச்சி, வண்டு, மீன், பறவைன்னு பல உயிர்களாக பிறந்து, மனிதர்களாக பிறந்து, மனிதர்களிலேயே பல பிறப்புகள், பல படிநிலைகள் பிறந்து, இறுதியா இந்த பூமிக்கு வந்த ஆன்மாக்கள் எல்லா வகையான இன்பத் துன்பங்களையும் அனுபவித்து, எல்லா விஷயங்களையும் அனுபவித்து, படிப்பினை பெற்று, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் இன்பம், இதுதான் துன்பம்னு ஒரு தெளிவு அடைந்து, ஓ இதுதான் வாழ்க்கையா, இதுதான் அன்பா, இதான் குடும்பமா, இதுதான் உறவா அப்படின்னு இந்த உலகத்தை, இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கும் போது, இந்த வாழ்க்கையை பற்றின தெளிவு ஏற்படும் போது முக்தி அடைகிறாங்க. இதை தான் முக்தி, ஞானம், நிர்வாணா, சொர்க்கம் செல்லுதல், மோட்சம் அடைதல் அப்படின்னு பல பேர்ல சொல்றாங்க. இந்த பூமிக்கு நம்ம வந்ததோட நோக்கம் வாழ்க்கைனா என்னன்னு கத்துக்கிறதுக்கு, அன்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் நமக்கு படிப்பினை மட்டுமே ஒழிய, மற்றபடி இந்த உலகத்துல நடக்கிற எதுவுமே உண்மை கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் மாயா மாயான்னு சொல்லிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும். அது மாயானா என்னன்னு ஒரு குழப்பம். என்ன மாயா? எது எது அழியக்கூடியதோ அது எல்லாமே மாயா. அவ்வளவுதான். எது எது அழியும்? நீங்க, நானு உட்பட இந்த பூமியில இருக்கிற எல்லாமே அழிஞ்சிரும். அதான் மாயா. அப்ப எது மாயா? எல்லாமே மாயா தான். எதுவுமே உண்மை கிடையாது. நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்களா? அதுவும் ஒரு மாயை தான். அதுவும் உண்மை கிடையாது. நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்றீங்களா? அதுவும் உண்மை கிடையாது. அதுவும் மாயை தான். நான் பணக்காரன். அதுவும் மாயை தான். நான் ஏழை. அதுவும் மாயை தான். நான் நல்லவன். மாயை தான். நான் கெட்டவன். அதுவும் மாயை தான். இப்ப நான் அந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் அங்க போவேன், இங்க எல்லாமே மாயை தான். இந்த பூமிக்குள்ள நம்ம வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது, உலகத்தை புரிஞ்சுக்கிறது, அன்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அதனால இந்த உலக வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற இன்பத் துன்பங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. வாழ்க்கையை உன்னிப்பா பாருங்க. நம்ம வாழ்க்கையில, நம்ம மனசுல, நம்ம உடல்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும்
உன்னிப்பாக பாருங்கள். இந்த வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கு சொந்தமாகவே புரியும்.